ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு செல்வி குக்கிங் சேனல். இன்றைக்கி செல்வி குக்கிங் சேனலில் சிகப்பரிசி புட்டு தான் செய்ய போகிறேன். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புட்டுக்கு 1.5 கிளாஸ் சிகப்பரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறட்டும். இது ஊறினதுக்கப்புறம் இதில் இருக்கிற தண்ணியை வடிகட்டிட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இதை வறுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா திக்கான கடாய் எடுத்துக்கோங்க. அதில் அரைச்ச மாவை கொட்டி நல்லா வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. இதை வறுத்து ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஒரு டப்பாவில் போட்டு நம்ம எப்போ புட்டு செய்கிறோமோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு நல்லா வறுபட்டுடுச்சு. இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து கோடு போட்டு பாருங்கள். நம்மளுக்கு கோலம் போடுற மாதிரி கரெக்டாக அந்த மாவோடைய பதம் இருக்கும். இப்போ மாவு நல்லா வறுபட்டுடுச்சு. அந்த அரிசியோட வாசனை நல்லா வருது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடுறேன். இது ஆறுனதுக்கப்புறம் புட்டு செஞ்சுக்கலாம். லைட்டாக 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். வார்ம் வாட்டராக இருக்கணும், மிதமான சூடில் இருக்கணும். தண்ணி ஊற்றி இப்போ பிசைஞ்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு நல்லா அழுத்தி மூடி போட்டு வச்சுருங்க ஒரு 10 நிமிஷம். இந்த மாதிரி செய்கிறப்ப புட்டு நல்லா சாஃப்டாக வரும். மாவு கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், மாவு இந்த மாதிரி கையில் பிடிச்சி உடைக்கிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு நல்லா மாவை அழுத்தி மூடி போட்டு 10 நிமிஷம் வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம புட்டு குழாயில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை உடச்சி விட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி பிசைஞ்சிட்டு புட்டு குழாயில் வச்சுக்கிறேன். புட்டு குழாயில் வைக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் துருவின தேங்காய், நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த புட்டு மாவு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு தேங்காய், அப்புறம் மாவு, தேங்காய் மாவு, இந்த மாதிரி வச்சுக்குங்க. இதுக்கு முன்னாடியே நான் குக்கரில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதித்து விசில் போடுற அந்த ஹோல்ஸில் ஆவி வருது. நல்லா ஆவி வந்ததும் அதில் புட்டு குழாயை வச்சிடுறேன். இது 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதில் நாட்டு சக்கரை போட்டு சாப்பிடலாம். அப்படி இல்லாட்டி கொண்டக்கடலை கிரேவி இருக்குல்ல, அது வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும். இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.